வணக்கம் நண்பர்களே, உறவுகளே. எம்ஆர்ஆர் மீடியா சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எம்ஆர்ஆர் மீடியா சேனல் இனிமேல் நடுநிலையோடு மட்டும்தான் செயல்படும். நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் எம்ஆர்ஆர் மீடியா சேனல் நடுநிலை மட்டும்தான் செயல்படும். நேற்றுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட மறுசீராய்வு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியடைந்தது. அதுக்கு காரணம் திருமதி சோனியா காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு செல்வி மம்தா பானர்ஜி அவர்களும் திரு அகிலேஷ் யாதவ் அவர்களும் தான் காரணம் என்று தான் நான் சொல்லியிருக்க வேண்டும். அதுக்கு பதில் அவர்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லும்போது நான் ஒரு கட்சியை சார்ந்தவன பலத்தை நிறுவுகிறது. அது தவறுகள் இனிமேல் நடக்காது. இப்போது ஏப்ரல் 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. நான் பத்திரிகை துறையில் என்னுடைய ஏஜெண்ட் ஓனர் தான் 1987 வேலைக்கு சேர்ந்தேன். 1998 வரை 11 வருடமும், 1998 முதல் இப்போ வரை மொத்தம் 39 வருடம் எல்லா தமிழ், ஆங்கிலம், தினசரி, வார இருமுறை எல்லா பத்திரிகைகளுக்கும் நான் ஏஜெண்டாக இருப்பதால் ஓரளவு பத்திரிகை அனுபவமும், பத்திரிகை என்ன செய்தி நடக்கும் என்கிற யூகிக்கிற அனுபவமும், ரிப்போர்ட்டர்ஸ் கூட பழகும் அனுபவமும், அவர்களுடன் கலந்தாலோசிக்கும் அனுபவமும், பொதுமக்களுடன் கலந்துக்கணும் எனக்கு இருப்பதால் இந்த 2026 தேர்தலை பற்றி ஒரு கருத்து நம்மளுடைய எம்ஆர்ஆர் மீடியா சேனல் மூலியமாக உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். மக்களிடம் சென்று ஓட்டு போட்டு கட்டி வச்சு பண்ணுறது அடுத்த எலெக்ஷனில் செய்யலாம். இப்போதைக்கு என்னுடைய சொந்த அனுபவத்தை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது திருச்சி மாவட்டத்தை எடுத்தபொழுது திருச்சி மேற்கில் அமைச்சர் நேரு வெற்றி பெறுகிறார். அவருக்கு 2வது இடத்தில் அமக டிடிவி தினகரன் கட்சியை சேர்ந்த ராஜசேகரன் 2வது இடத்தையும், 3வது இடத்தை விசில் சின்னமும், 4வது இடத்தை சீமான் கட்சி அவர்களும் பெறுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியில் தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கும் திமுகவின் இனிக்கோ இறுதிராஜருக்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது. இது யார் வெற்றி பெறுவார்கள் என்றே சொல்ல முடியாது. 3வது இடத்தை அதிமுகவின் ராஜசேகர் பெறுகிறார். 4வது இடத்தை சீமான் கட்சி பெறுகிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிமுகவின் மனோகர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. 2வது இடத்தை திமுகவின் துரைராஜ் அவர்களும், 3வது இடத்தை விசில் சின்னமும், 4வது இடத்தை சீமான் கட்சியும் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் மணப்பாறையில் அதிமுகவின் PL விஜயகுமார் வெற்றி பெறுகிறார். அங்கு போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சியின் அப்துல் சமது 2வது இடத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடுமையான போட்டி இருக்கிறது. 3வது இடத்தை விசில் தவிகவும், 4வது இடத்தை சீமான் அவர்களும் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. திருவெறும்பூர் தொகுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெற்றி பெறுகிறார். 2வது இடத்தை இங்கு விசில் வர வாய்ப்பு இருப்பதாக ஒரு பரபரப்பான கருத்துக்கள் உருவாகிறது. நவல்பட்டி விஜி 2வது இடத்துக்கும், அதிமுகவின் குமார் 3வது இடத்துக்கும் செல்வார் என்ற ஒரு பரபரப்பான கருத்து கணிப்பு வந்துள்ளது. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அது மாதிரி கருத்து கணிப்பு உள்ளது. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலிடத்தையும்
திரு குமார் 2வது இடத்தையும், நவல்பட்டு விஜய் 3வது இடத்தை தான் பெறுவார் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் பத்திரிகையாளரின் கணிப்பு என்பது நவல்பட்டு விஜய் 2வது இடத்துக்கு வருவார் என்று சொல்கிறார்கள். அதுபோல் லால்குடியில் லாட்டரி அதிபர் அதிபர் மனைவி லீமா ரோஸ் வெற்றி பெறுகிறார். இங்கு சவுந்தரபாண்டியனுக்கு 4 முறை வெற்றி பெற்ற சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கொடுக்காததால் அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அவர் 4 முறை வெற்றி பெற்றவர், எளிமையாக பழகக்கூடியவர். அவருக்கு அநேகமாக சீட்டு கொடுத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். இங்கே போட்டியிடும் பாரிவள்ளல் 2வது இடத்தையும் 3வது இடத்தை விஜய் கட்சியும். இங்கே ஒரு அதிசயம் என்று சொன்னால் 2வது இடத்தை தாவேக்கால் போட்டியிடும் குப்பா கிருஷ்ணன் பெறுவார் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துள்ளது. 3வது இடத்துக்கு திமுக செல்லும் என்ற ஒரு தகவல் சொல்லுகிறார்கள் பத்திரிகையாளர் சார்பில். இருந்தாலும் என்னுடைய கணிப்புப்படி அப்படி வாய்ப்பு இல்லை. இந்த தொகுதி என இழுபறியாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். மும்முனை போட்டி நிலவுகிறது. லீமா ரோஸ், பாரிவள்ளல், குப்பா கிருஷ்ணன் 3 பேரும் மும்முனை போட்டிகள் தான் இருக்கிறார்கள். அதேபோல் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தனலட்சுமி சீனிவாசன் எம்டி ஸ்ரீ கதிரவன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிடும் முத்தரேசங்க விஸ்வநாதன் மகன் படதி நடிகர் ஆர் பரதன் 2வது இடத்தையும், இங்கு தாவேக்கா 3வது இடத்தையும், 4வது இடத்தை சீமான் கட்சியும் பெறுகிறது. அதேபோல் முசிறி தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செல்வராஜின் மகன் கருணை ராஜா வெற்றி பெறுகிறார். இங்கு அதிமுகவில் போட்டியிடும் யோகநாதன் 2வது இடத்தையும், விசில் சின்னம் 3வது இடத்தையும், 4வது இடத்தை சீமான் கட்சியும் பெறும் என்று சொல்கிறது. அதேபோல் துறையூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் சார்பில் போட்டியிடும் விச்சி வெனின் பிரசாத் அவர்களும், அதிமுக சார்பில் போட்டியிடும் சரோஜா அவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கிறது. இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்றே சொல்ல முடியாது. 3வது இடத்தை தாவேக்காவும் 4வது இடத்தை சீமான் கட்சியும் பெறும் என்று சொல்லப்படுகிறது. ஓரளவு நம்மளுடைய திருச்சி மேற்கு, கிழக்கு, திருவெரும்பூர், ஸ்ரீரங்கம், மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் என்று 9 தொகுதிகளை பார்த்துள்ளோம். இது உண்மை. இதில் கண்டிப்பாக வெற்றி என்பது திமுகவிற்கு முசிறி தொகுதியும், மண்ணச்சநல்லூர் தொகுதியும், திருவெரும்பூர் தொகுதியும், திருச்சி மேற்கு தொகுதியும், 4 தொகுதியில் மட்டும்தான் கண்டிப்பாக வெற்றி என்று வந்துள்ளது. ஒரு தொகுதி மணப்பாறை அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று வந்துள்ளது. மற்ற தொகுதிகளான ஸ்ரீரங்கம் அதுவும் அதிமுக வெற்றி பெறும் என்று வந்துள்ளது. துறையூர் தொகுதியும் லால்குடி தொகுதியும் இழுபறி என்ற நிலைமையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி நம்முடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கிறது என்று. எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை நான் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த மாவட்டத்தின் முன்னிலை நிலவரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.